தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி. உதயநிதிக்கு தனது துறை குறித்த புரிதலே தெளிவோ இல்லை என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். செலவை குறைக்கின்றோம் என்ற பெயரில் விளையாட்டுத்துறையின் நோக்கத்தையே சீர்குலைப்பதாக அண்ணாமலை குற்றச்சாட்டு வைத்திருக்கிறார். அறிவிக்கப்பட்ட வயது வரம்பை மாற்ற திமுக அரசுக்கு அண்ணாமலை வலியுறுத்தியும் இருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டியில் பள்ளி மாணவர்கள் 12 முதல் 19 வயது வரை ஒரே பிரிவாக உள்ளதாகவும் பள்ளி மாணவர்களை 3 பிரிவுகளாக வகைப்படுத்தவும் கோரிக்கை விடுத்துள்ளார். உதயநிதிக்கு தனது துறை குறித்த புரிதலோ தெளிவோ இல்லை என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சனம் செய்துள்ளார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் தாமரைக்கனி. வணக்கம் தாமரைக்கனி, செய்தி குறித்தான விவரங்கள் என்ன? வணக்கம் சாரா. தமிழ்நாடு அரசினுடைய முதலமைச்சர் கோப்பை விளையாட்டில் விளையாடக்கூடிய அந்த பள்ளி மாணவர்களின் வயது வரம்பானது உயர்த்தப்பட்டிருப்பதாக ஒரு குற்றச்சாட்டினை வலியுறுத்தி தற்போது பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை ஒரு அறிக்கையினை தனது எக்ஸ் தளத்துல வெளியிட்டிருக்கிறாரு. இந்த அறிக்கையை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு அரசு அறிவித்திருக்கக்கூடிய இந்த முதலமைச்சர் கோப்பையில் பள்ளி மாணவர்களுக்கு 12 முதல் 19 வயது வரை ஒரே பிரிவினை அறிவித்திருப்பது மிகவும் தவறு என சுட்டிக்காட்டியிருக்கிறார். மேலும் இது போன்ற தவறுகளை உடனடியாக சரி செய்ய வேண்டும். அதுபோல தேசிய விளையாட்டு கூட்டமைப்பு வகுத்துள்ள வயது வரம்பு பிரிவிற்கான அந்த வயது வரம்பினை அடிப்படையாக கொண்டு அனைத்து போட்டிகளும் நடத்த வேண்டும் என்ற ஒரு அறிக்கையினை வலியுறுத்தி இருக்கிறார். அதாவது இது குறிப்பாக விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினிற்கு வலியுறுத்துவதாக தெரிவித்து இந்த அறிக்கையினை வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக இந்த தேசிய விளையாட்டு கூட்டமைப்பு வைத்திருக்கக்கூடிய அந்த வயது வரம்பை பார்க்கும்பொழுது 11 முதல் 14 வயது ஒரு பிரிவும், அதுபோல 14 முதல் 17 வயது ஒரு பிரிவும், அதுபோல 17 முதல் 19 வயது என மொத்தம் 3ஆக பிரித்து தேசிய கூட்டமைப்பு ஒரு வயது வரம்பினை பிரித்து இருக்கிறது. ஆனால் தமிழ்நாடு அரசு சில நாட்களுக்கு முன்பு இந்த கோப்பை, அதாவது முதலமைச்சர் கோப்பை விளையாட்டு பிரிவிற்கான வயது வரம்பை அமைச்சர் உதயநிதி தொடங்கி வைத்தார் எனவும் குறிப்பிட்டிருக்கிறார். அதில் 12 முதல் 19 வயது இருக்கக்கூடிய அந்த சிறுவர்கள் ஒரே வயது பிரிவினராக விளையாடும் பொழுது 12 வயது இருக்கக்கூடிய அந்த மாணவன் 19 வயது மாணவர்களுடைய விளையாடும் பொழுது அவனுக்கு ஏராளமான சட்ட சிக்கல்கள் உட்கொண்டு வருவார் எனவும் அவர் இளம் வயதிலேயே பாதிக்கப்படுவார், மீண்டும் விளையாட்டுத்துறையில் செல்வதற்கான வாய்ப்புகள் ஏதுவாக இருக்காது என்பதை சுட்டிக்காட்டி தற்போது இந்த அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். மேலும் தமிழ்நாடு முதலமைச்சர் கோப்பை 2024 பள்ளி மாணவர்களுக்கான வயது வரம்பை உடனடியாக மாற்றி அமைக்க வேண்டும் என்றும் விளையாட்டுத்துறையில் சாதிக்கும் திறமையுள்ள ஆர்வமுள்ள கொண்ட பள்ளி மாணவர்கள் கனவினை சிதைக்கும் நடவடிக்கை எடுக்காமல் அதை உடனடியாக மாற்ற வேண்டும் என விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினை வலியுறுத்துகிறேன் என்ற அறிக்கையினை தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி தாமரைக்கனி.